வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம லோகன் பால் தான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் சோனி லீவுக்கிட்ட டபிள்யூபிள்யூ போயிருச்சுல்ல, ராஸ் மேக்டோனை பார்க்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. குந்தரை பற்றின ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதை தவிர்த்து மோர் அப்டேட்ஸை தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ரெஸ்லிங் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நேற்றுக்கு நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன், டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா மீண்டும் சோனி நெட்வொர்க் கூட சேர்ந்துட்டாங்க. ஸோ சோனி நெட்வொர்க்கில் இதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ சாட்டர்டே நைட் மெயின் டெலிகாஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை பார்த்த எக்கச்சக்க பேர் இனி வரும் வாரங்களில் நம்ம ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன், டபிள்யூபிள்யூ பேப்பர் வியூஸ், ரா இதெல்லாம் நான் சோனி லீவில் பார்க்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோனி லீவ் கூட டபிள்யூபிள்யூ அந்த மாதிரி எந்த விதமான கான்ட்ராக்டும் போடலை. நெட்ஃப்ளிக்ஸ் டபிள்யூபிள்யூ கான்ட்ராக்ட் கூட போடும்போது இந்த சாட்டர்டே நைட் மெயின்ட்டை மட்டும் என்பிசி வாங்கிட்டானுங்க. என்பிசியோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இதை இப்போ பீகாக் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. பீகாக்குக்கும் ஸ்போர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் இருக்குது அப்படிங்கிறதால அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் நாம் சாட்டர்டே நைட் மெயின்ட்டை பார்க்க போகிறோம். அதனால் ராஸ் மேக்டவுனை பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டுக்கு ராஸ் மேக்டவுனை காட்டிலும் அதிகமான வியூவர்ஷிப் கிடச்சுன்னா கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸே கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ இந்தியாவில் டிவி ஆடியன்ஸோடைய ஏறம் அதிகமாக இருக்குன்னு ஸோ அவங்களே சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் கூட ஒரு டீலிங் போட்டு நெட்ஃப்ளிக்ஸ்லையும் டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரியும் அண்ட் அதே டைம் டிவிலையும் டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரியும் பண்ணலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிறைய பேர் அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்டிருந்தீங்க. சரி, சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, அதுவும் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட், இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. அதை ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. சண்டே காலையில் 5:30 மணிக்கு போடுற சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டோட ரீடெலிகாஸ்டிங் ஒரு நாளைக்கு 4 தடவை உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பழைய டைம் ரேஞ்சினை வச்சு பார்க்கும்போது 9 மணிக்கு, 4 மணிக்கு, அடுத்தது 9 மணிக்கு இந்த கால்குலேஷனில் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ சண்டே 4 தடவை பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஷோ போட போகிறாங்க. இதையும் அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடக்கும், ஸ்மாக்டவுனில் தற்போதைக்கு டபிள்யூபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற மேட்சஸை பற்றியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட் அட்ரஸ் டு அலிஸ்டா பிளாக். இதுக்கு முன்னாடி டேமியனுடைய கண் பார்த்தீங்கன்னா பறி போன மாதிரி காட்டியிருப்பாங்க. போன வாரம் டேமியன் ப்ரீஸ்ட் ஸ்மாக்டவுனுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டார். இப்போது அதை பற்றி பேச போகிறாரு. ஃப்யூச்சரில் தான் என்ன பண்ண போகிறேன் அண்ட் டேமியன் ப்ரீஸ்ட்டுக்கும் அலிஸ்டா பிளாக்குக்குமான அகெயின் ஒரு மேட்ச், அது எப்போ எந்த நேரம் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக அவர் வரப்போகிறாரு. அதுக்கப்புறமா இஜியோ டிராகனோவா அவருடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை அவர் போன வாரமே சொல்லியிருந்தார்ல, சாமி ஜெயினை போல் நானும் வீக்லி என்னுடைய டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுவேன் ஓப்பன் சேலஞ்சுன்னு. அதோடைய கண்டினியூவாக இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் அவருடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சிங் விட போகிறார். அண்ட் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ஹாலோவின் ஸ்பெஷல். இந்த ஹாலோவின் அப்படிங்கிற அமெரிக்கன் கல்ச்சர் ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம் உண்டுல்ல, ஸோ அதனால் ஹாலோவின் ஸ்பெஷலாக ஒரு சில மேட்சஸும் நடக்க போகுது. ஸோ ஹாலோவின்னா எப்படி இருக்குது நமக்கு தெரியும். ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோவின் எபிசோட நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ஒரு சில மேட்சஸையும் டபிள்யூபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். மேட்சை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ராண்டி ஆர்டனை அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் நான் முதலில் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அதை மறந்துட்டேன். ராண்டி ஆர்டனை அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் அவர் வருவாரா அப்படின்னு தெரில. இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் ஆஃப் த ட்ரூ மாக்கின்டர் கோடி ரோட்ஸ்க்கும் ட்ரூ மாக்கின்டருக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அதை முடிவு கட்டுற மாதிரி சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் 2 பேரும் மோத போகிறாங்க. அதுக்கு முன்னாடி 2 பேருக்குள்ள ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட்டாக 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் டு செக்மெண்ட். அதுக்கப்புறமா ஜேட் கார்கள் எதனால் ஒரு ஹீல் கேரக்டராக மாறினாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக ஜேட் கார்கள் எதனால் டேனிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் நடக்க போதான். ஸோ அதுக்கப்புறமா மேட்சை பற்றி பார்க்கணுன்னா கார்மெலோ ஐஸ் இருக்கிறார்ல,
அவர் வந்து கிட் வில்சம், நம்ம பிரிட்டி டெட்லிஸ் டீமில் இருக்கிற கிட் வில்சம் இருக்கார்ல, அவரு கூட ஒரு 1-on-1 மேட்ச் விளையாட போகிறாரு. அண்ட் அதே மாதிரி நான் இது வந்து ஒரு ஹாலோவின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னதுனால இந்த மேட்ச் மேபி ஹாலோவின் மேட்சாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விமென்ஸ் டிவிஷனில் நயா ஜாக்ஸுக்கும் அலெக்சா பில்ஸுக்கும் ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் ஹாலோவின் மேட்சாக நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஹாலோவினை பொறுத்த வரைக்கும் ஹாலோவின் மேட்ச் அப்படின்னு ஒன்று நடக்கும். ஆனால் இது வரைக்கும் எந்த மேட்சும் கன்ஃபார்ம் பண்ணலை. இந்த 2 மேட்ச் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால மேபி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லோகன் பாலை பற்றி தான். லோகன் பால் இப்போ ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கிறாரு. பிகாஸ் அவர் பாக்ஸிங், யூடியூபர், இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிக் பாக்ஸிங்கில் இருக்கிறாரு. ரியாலிட்டிக்காக பார்த்தீங்கன்னா நான் யூஎஃப்சி சண்டை போடுன்னு சொல்லிட்டு MMA ஃபைட்டர் இருக்காரு. ப்ரோ ரெஸ்லிங்கில் WWE இருக்கிறாரு. அப்படிப்பட்ட மல்டிபிள் டேலண்டருடைய உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துடைய MD-யாக கூட இருக்கிறாரு. ஸோ இப்போது நம்ம லோகன் பால் சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காரு, தன்னால் இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக வந்து சண்டை போடுறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயந்தான். ஸோ அதனால் இனி வரும் காலங்களில் நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன். அந்த வகையில் பாக்ஸிங்கிலேருந்து நான் முழுமையாக ரிட்டர்ன் ஆகிட்டேன். இதுக்கப்புறமா நான் பாக்ஸிங்கை தொட மாட்டேன், நான் ஐ எம் டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ லோகன் பால் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். அண்ட் கூடிய சீக்கிரம் பல விஷயங்கள்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. லோகன் பால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி WWE பக்கம் வந்தார். யுனைடெட் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணி ஒரு ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் தான் இருக்கிறாரு. ஸோ இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆவேன்னு சொல்லியிருக்காரு. அது WWE பக்கமும் வருமானு தெரில. WWEயில் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 1 டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு லோகன் பால் வேறு சொல்லியிருந்தார். இப்போது ரிட்டையர்மெண்ட் ஆவேன்னு சொல்லியிருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ ப்ரோ ரெஸ்லிங் அப்படிங்கிறதும் கஷ்டம் தானே. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய ஒரு MD-யாக இருக்கிறாரு. அதனால தான் லோகன் பால் யோசிக்கார் போல இருக்குது, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம சண்டை போடணுமான்னு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரசல்மனியாவுடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, இதில் பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் யாருமே இல்லைங்க. கோடி ரோட்ஸு, CM பாங்கு, ப்ராக் லெஸ்னர் இவங்கள வச்சே இதை நடத்தியிருந்தாங்க. இதை பார்த்த WWE ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து என்னப்பா நம்மளே இல்லாமல் மற்ற எல்லாருமே அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்களே சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஃபின் பேலர் இருக்கார்ல, தான் ஃபோட்டோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் டே இருக்கிற எல்லாருமே வந்து அந்த ஃபோட்டோவில் கிரியேட் பண்ணுவார் நினச்சேன். அப்படி இல்லாமல் தான் மட்டும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காரு. நான் அதை உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்களேன். ட்ரிபிள் H இருக்கார், பக்கத்தில் பார்லிமெண்ட்டுக்கு பதிலாக பிரின்ஸ், அதுவும் நம்ம ஃபின் பேலர் தான். இந்த பக்கம் பாருங்கள் ஜட்ஜ்மெண்ட் டேயில் இருக்கிற ஃபின் பேலர், இந்த பக்கம் பாருங்கள் டீமன் ஃபின் பேலர், நடுசில் பாருங்கள் டீமன் டாய் ஃபின் பேலர், இந்த பக்கம் பிரின்ஸ் ஃபின் பேலர். ஒவ்வொரு டைமென்ஷனில் இருக்கிற ஃபின் பேலரும் உட்காந்து ரசல்மனியாவில் அந்த கேமிங் விளையாடுற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உமன் ரெஸ்லரான இயோ ஸ்கை, ரியா ரிப்ளே இவங்க ஷேர் பண்ண இமேஜ் இது. ஸோ உமன் டிவிஷனில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உமன் டிவிஷனில் இருக்கிற கேமிங் விளையாடுற மாதிரி நல்லா தான் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இப்படி சில பேர் பண்ணிகிட்ருக்க ஃபேன்ஸ் மத்தியில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். அப்படியே முழுக்க பிளட் லைனில் இருக்கிறவங்க, அந்த OG பிளட் லைன் இருக்குல்ல, அவங்க வந்து ரசல்மனியாவை கேம்பிளிங் விளையாடுற மாதிரி. ஒருவேளை WWE பார்த்தீங்கன்னா பிளட் லைனை பிரிக்காமல் வச்சுருந்தாங்கன்னா இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு போஸ்டரில் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி நம்ம குந்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். குந்தர் எப்போ ப்ரோ வருவார், ரிட்டன் டேட்டுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. குந்தருடைய ரிட்டனை பற்றி நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி குந்தர் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கலி க்யூர் ஆகிட்டார். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நுரையீரலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும், தலைவன் அதிகமாக பார்த்திங்கன்னா சுருட்டடிக்கிறது. ஸோ நம்ம ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தாத்தா பாட்டின்னு சொல்கிறேன் பாருங்களேன், தாத்தாங்கெல்லாம் இழுப்பாங்க பார்த்தீங்களா, சின்னதாக ஒரு பீடி மாதிரி, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அதுலேயே ஒரு 50% பெருசாக இருக்குது. இது பேர் வந்து டொபாக்கோ. ஸோ அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாரு. இதனால் அவருக்கு நுரையீரல் ப்ராப்ளம் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு. பட் ஆனால் இன்னும் கண்ட்ரோலிங் எதுவுமே ஆகலை. ஸோ அது வந்து அவருடைய பர்சனலான ஹெல்த் இஷ்யூ. அதுக்கும் WWE சண்டை போடுறதுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்படிங்கிறதுனால டிசம்பர் மந்த் வந்து குந்தூருடைய ரிட்டர்னை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஏஜே ஸ்டைல் அஃபிஷியலி சொல்லிட்டாரு 2026 வரைக்கும் தான் வந்து ரெஸ்லிங் பண்ணுவேன் அப்படின்னு. அதாவது 2026 அவரோட ரிட்டையர்மெண்ட் டூர் இருக்குல்ல, அது எப்படி முடிய போகுதுன்னா ஜான்சனாக்கு எப்படி 2025 முழுக்க ஒரு 1 இயர் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் டூராக இருந்ததோ அதே மாதிரி தான் ஏஜே ஸ்டைலுக்கு இருக்க போதான். இதை அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரசிகர்கள் கேட்குற விஷயம் என்னென்னா, எப்படி ஜான்சனாக்கு ஒரு பெரிய ஹோப்பாக கொடுத்து ராக்கெல்லாம் வந்து ஜான்சனோட ஹீல் கேரக்டரை புஷ் பண்ணி அந்த 1 இயர் முழுக்க ஜான்சனை பிரதிபலித்தாரோ அதே மாதிரி ஏஜே ஸ்டைலுக்கும் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது இருக்குமா அப்படின்னு தெரில. பட் ஆனால் கண்டிப்பாக இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் அல்லது யுனைடெட் சாம்பியனான ஒரு சிங்கிள் சாம்பியன்ஷிப்பை அகெயின் ஒருக்கா ஏஜே ஸ்டைல் வின் பண்ணதுக்கு WWE வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.